திரு அக்னீஸ்வரன், நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். 2026 முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதில் ஏற்பட்ட அந்த கேள்வி, ரொம்ப முன்னாடியே எழுந்த அந்த கேள்விதான் இங்க ரெண்டு பேரையுமே தோல்விக்கு காரணமாக. எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு தோல்வி, இங்க பாஜகவில் மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் ஒரு தோல்வி. அதுக்கு காரணம் அந்த கான்ஃபிளிக்ட் தான். அப்படியா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ அல்லது பிற தலைவர்களுக்கு, அதிமுக தலைவர்களுக்கோ முன்னாள் அமைச்சர்களுக்கு இதுக்கு தோல்வியே கிடையாது சார். 2019 அதிமுக வாங்கிய வாக்கு சதவீதம் 19%. அன்னைக்கு பாரதிய ஜனதாவோடு இவங்க கூட்டணியில் இருந்தாங்க. ஆனாலும் இன்னைக்கு 2024 பாரதிய ஜனதா கூட்டணி இல்லாம 20% மேல ஒற்றை தலைமையின் கீழ் அதிமுக வாக்குகளை வாங்கி இருக்கிறது. அப்ப எத்தனை தொகுதியில போட்டிட்டீங்க? இப்ப எத்தனை தொகுதியில போட்டிடுது அதிமுக? அப்ப போட்டிட்டதை விட இப்ப 33 இடத்துல 2024 போட்டிட்டு இருக்கு. அப்ப ஆளுங்கட்சி அதிமுக, இன்னைக்கு எதிர்கட்சி. தொகுதி எண்ணிக்கை அதிகரிச்சது அடிப்படையில் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. ரைட், ஓகே சார். பாலவேல் சார், நீங்க எங்கிட்டு போனாலும் எனக்கு செக் வைப்பீங்க. ஆனா அதே நான் இப்ப சொல்றேன், தேசிய கட்சி 67க்கு பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியாத காங்கிரஸ் இந்த 2024 வாங்கிய வாக்கு சதவீதம் 11%. 11% வாங்கிய காங்கிரஸ் 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது. 200 வருஷம் இருந்த கட்சி காங்கிரஸ் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல மட்டும் தான் சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டுல எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி, தமிழ்நாட்டுல பெரிய கட்சி, 1.5 கோடி தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி. பேசவே விட மாட்டேங்கிறீங்களா சார்? ஒரு இடத்துல பேசவே விட மாட்டேங்கிறீங்களா சார்? சார், நான் சொல்ல வரத முடிச்சிடுறேன் சார். காங்கிரஸ் இவ்வளவு பெரிய பேரியக்க வச்சது 9 நாடாளுமன்ற உறுப்பினர் 11% தமிழ்நாட்டுல வாங்கியிருக்காங்கன்னா, பாஜகவும் 11% வாங்கியிருக்குன்னா, இதுதான் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து அதிமுகவை உடனே நீங்க சொல்லுவீங்க எல்லா இடத்துலயும் 2வது இடம் வந்திருக்காங்களே. 4 கோடி நயினார் நாகேந்திரன் சம்மன் அனுப்பிச்சிருக்கு. அதை தவிர மீதி எல்லாம் பாஜகவில் இருந்தவங்க எல்லாம் தனிப்பெரும் கட்சி வச்சு தனிப்பெரும் செல்வாக்கோட வாங்கி இருக்காங்க. மட்டும் கேக்குறேன், வேலூரா இருக்கட்டும். இல்ல, நீங்க காங்கிரஸ் தமிழ்நாட்டுல மட்டும் சுருக்கி பாக்குறதா இருந்தா, காங்கிரஸ் தமிழ்நாட்டை எப்போது ஆண்டார்கள்? அதிமுக தமிழ்நாட்டை எப்போது ஆண்டது? அதிமுகவினுடைய பலம் தமிழ்நாட்டில். தனியா நான் ஒரு ரோடு போட்டா நீங்க ஒரு ரோடு போட்டு போறீங்க. நான் எந்த ஒப்பீடு சொன்னா சார் ப்ளீஸ் சொல்லி முடிச்சறேன். நான் ஒப்பீட்டுக்கு எதுக்கு சொன்னேன்னா, காங்கிரஸ் 11% வாங்கி இருக்குது, நான் குறைவா சொல்லல. ஆனா அதே இது இப்ப வந்த கட்சி இது இப்ப வாங்கி இருக்குது 2.5% 2021 வாங்குனது, இப்ப 11% வாங்கி இருக்குது. அதிமுகவை தொந்தரவு பண்ணி கூட்டணி வச்சு அது இப்படித்தான், அது இப்படி சொல்லியே இவங்க வந்திருக்காங்க, வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அதுக்காக சொல்ல வரேன். வேலுமணி போய் பிம்பத்தை கட்டமைச்சது தமிழ்நாட்டின் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை. நான் கேக்குறேன், நீங்க லிஸ்ட் விட்டீங்கல்ல, இது இவங்க திராவிட கட்சிகள் இப்பெல்லாம் சரியில்லைன்னு ஊழல் அப்படி சொன்னீங்கல்ல, சரி நீங்க ஜெயிச்சிருக்க வேண்டியது, மக்கள் உங்களை நம்பலையே. நீங்கள் பிற கட்சியை குறை சொல்லுவதற்கு நீங்க முதல்ல ஜெயிச்சு வாங்க சார். கவுன்சிலர் ஆவாங்க, எம்எல்ஏ ஆவாங்க, எம்பி ஆவாங்க. வந்ததுக்கு பிறகு ஆண்ட கட்சியை குறை சொல்லுங்க. இது ஒண்ணு. இப்ப கேளுங்க சார், நான் சொல்றேன். நீங்க ஆண்ட கட்சியே இங்க ஜெயிக்க முடியல. அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க வலுவாக இருப்பதாக சொல்லக்கூடிய மேற்கு மண்டலத்திலேயே உங்களால வெற்றி பெற முடியல. 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கிறீங்க. அப்படியான சூழல்ல அதிமுக அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. ஆளாத கட்சி. நீங்க சொல்ற மாதிரி இங்க வாக்கு சதவீதம் குறைவாகத்தான் இருந்தது. இப்ப 2வது இடத்துக்கு இரட்டை இலக்க சதவீதத்துக்கு போயிருக்கிறாங்கன்னா அதுக்கு யார் காரணம்? அது குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. நான் கேட்கிறேன், வலிமையான பிரதமர், 10 ஆண்டு காலம் ஆண்ட பிரதமர், 400 இடங்களை வென்று தனிப்பெரும் கட்சியாக வரக்கூடிய பிரதமர் 240 தானே எடுத்தீங்க. நீங்க ஏன் கோவை மண்டலத்தை மட்டும் கன்சிடர் பண்றீங்க? சரி, கோவை மண்டலத்தில் நீங்க நின்றீங்களே, நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? ஜெயிக்கல சார். வாரணாசியில இந்தியாவினுடைய வலிமையான பிரதமர் 11 மணியை போல பின்னடைவை சந்திச்சார். நீங்க சொல்லக்கூடிய அந்த 10 ஆண்டு கால பேசலாமா? திரு அக்னீஸ்வரன் சொல்லக்கூடிய 10 ஆண்டு கால பிரதமர், வலிமையான பிரதமர், 3வது முறையும் ஆட்சிக்கு வரக்கூடிய பிரதமர்ங்கிற கருத்துல இன்றளவும் திரு எஸ்பி வேலுமணிக்கு மாற்று கருத்து இல்ல. அது அதிமுக தலைமைக்கு மாற்று கருத்து இருக்குமா இல்லையாங்கிறது வேற. அப்படியான சூழல்ல தான் சொல்றாங்க, கூட்டணி அமைத்து போட்டிட்டு இருந்தால் 35 இடங்கள்ல வென்றிருப்போம்னு. தமிழிசை அதை ஆமான்னு அட்மிட் பண்றாங்க. 35 இடங்கள்ல வென்றிருப்போம்னு சொல்றாங்க. தலைவர்கள் போடக்கூடிய தற்சமயம் போடக்கூடிய கணக்குகள் அத்தனையுமே பொய். ஏன் தெரியுமா? ஒன்னு, நீங்க ஒரிசாவில் நவீன் பட்நாயக் அவர்கள் டெல்லியில பாராளுமன்றத்தில்
பாஜக கொண்டு வருகிற சட்டத்தை பூரா சல்யூட் அடிச்சார். ஆனா தமிழ் ஒரிசாவுக்கு வந்தானே இல்ல நாங்க கூட்டணி இல்லன்னாரு. இந்த நாடகம் அந்த 24 வருஷம் இருந்தவரை விரட்டி விட்டாங்க. அதே மாதிரி தான் தெலுங்கானா ஜெகன்மோகன் ரெட்டி. ஆக இங்க தமிழ்நாட்டில் திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் ஏன் 40க்கு 40 வெற்றி பெற்றார் அப்படின்னு சொன்னா இந்த ஒரிசாவையும் ஆந்திராவையும் எடுத்துக்கங்க. இங்க தமிழ்நாட்டில் பிக்சர் தெளிவா புரியும். தமிழ்நாட்டில் பாராளுமன்றத்திலேயே எதிர்த்தாங்க, தமிழ்நாட்டில் வெளியில ஊடகத்திலேயே எடுத்தாங்க, பேட்டியிலேயே எடுத்தாரு. அதனாலதான் மக்கள் நம்பி 40க்கு 40 கொடுத்திருக்காங்க. ஒருவேளை இதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணா திமுகவும் கடுமையாக பாஜக கூட்டணியில் வெளியேறியதற்கு பிறகு அதாவது எதிர்த்திருந்தால் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு இருக்கிற இடத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி நீங்க சொல்ற ஒடிசா, நீங்க சொல்ற அதே ஆந்திரா, நீங்க சொல்ற அதே தமிழ்நாடு, இவங்க எல்லாமே கூட்டணியில் இல்லாம பாஜக ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகள். எல்லாரும் தோத்து போனதுன்னு சொல்ல வரேன். எல்லாரும் 3 பேரும் தோத்து போயாச்சு. அதனால தான் தோத்து போச்சுன்னு சொல்ல வரேன். நான் ஆதாயத்திற்காக பேசுவது வேற, ஆனால் அரசியல் நடவடிக்கை பேசுவது என்பது வேற. சரி சரி இப்ப சேர்ந்திருந்தா ஜெயிச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? சரி 3 அடுக்குல வெற்றி தோத்து போனாங்களே அதுக்கு என்ன சொல்லுவீங்க? பாஜகவோட சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் தோத்து போனாங்களே அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ராஜீவ் காந்தி சேராவிட்டாலும் தோல்வி. ஆக பாஜகவை கடுமையாக எதிர்த்திருந்தால் இன்னைக்கு 40க்கு 40 அண்ணா திமுக இருந்தாலும் இது தோல்வியே இல்லை. ஏன் தெரியுமா? 40 வாங்கின திமுக 2026 நாடாளுமன்ற தேர்தல் திரும்ப வரப்போகுது. தனிப்பெரும் மெஜாரிட்டி யாருக்குமே இல்ல. சரி, ஓகே, பேசலாம். அடுத்த சுற்றுல பேசலாம். திரு ராஜீவ் காந்தி, இங்க அதிமுக பாஜக தனித்தனியாக கூட்டணி அமைத்ததன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டில் திமுக 40க்கு 40 வெற்றி பெற முடிஞ்சது. ஒருவேளை அந்த கூட்டணி ஒன்றிணைந்து இருந்திருந்தால், வலுவான எதிரணியாக திமுகவுக்கு எதிராக நின்றிருந்தால் திமுகவால் இங்க வெற்றி பெற்றிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நியூஸ் 18 தொலைக்காட்சி, தமிழ்நாட்டுக்குரிய ஜனநாயகத்தை விரும்புகிற தொலைக்காட்சிகள் எல்லாம் இதை விவாத பொருளாக நடத்த வேண்டும், இதுதான் விவாதமாக மாற வேண்டும் என்பது ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பே பாஜகவும் அதிமுக தலைமையும் திட்டமிடப்பட்ட ஒன்று. இது அதனால தான் இப்போ தனிச்சு 2 தனித்தனியாக ஓட்டை வாங்குவோம், மைனாரிட்டி ஓட்டை நீங்கள் கொஞ்சம் வாங்க, டிஎம்கே எதிர்ப்பு ஓட்டை நீங்கள் கொஞ்சம் நாங்கள் வந்து வாங்கிக்குவோம், 2 கணக்கை கூட்டினா இவ்வளோ வருங்கிற 2 ஆண்டு காலம் அதை பேசுவோம், மக்கள் மன்றத்தை கருத்துருவாக்கம் செய்வோம். திமுக ஒன்றும் வீழ்த்த முடியாத கட்சி இல்லை, நம்மளாம் ஒன்று சேர்ந்தா வீழ்த்தி இருக்கலாம்னு இதை 2 மாதங்களுக்கு முன்பே நாங்கள் மேடைகளை சொன்னோம். இது கள்ள கூட்டணி. இப்போ வந்து அதை நாங்கள் வந்து விவசாய சட்டத்துக்காக வெளியே வந்தோம், சிஏக்காக வெளியே வந்தோம் அப்படின்னு ஒருத்தர் பேசுவார், ஒருத்தர் இல்லை இல்லைங்க அண்ணாமலை பிடிக்கலையும் பேசுவார். அவர்களுக்கு இன்னும் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒரு அண்ணாமலை திட்டுவார், ஒரு அக்கா தமிழிசைக்கா வந்திருக்காங்க, ஒரு பாஜக ஆதரிப்பார், ஒருத்தர் வேலுமணி திட்டுவார், எடப்பாடி ஆதரிப்பார், உதயகுமார் ஆதரிப்பார். இது ஒரு இவர்கள் திட்டமிடப்பட்டு தாங்கள் தோல்விக்கான காரணத்தை தேடி வருகிற விழுக்காடை நம்மளாம் ஒன்று சேர்ந்தா திமுக வீழ்த்தலாம் என்ற கருத்துருவாக்கத்தை மக்கள் மன்றத்தில் விதைக்கிறதுக்காக தான் இவங்க பாஜக கூட்டணியா இருக்கும் போது அந்த கூட்டணி மீதான விமர்சனத்தை திமுக வச்சது. கூட்டணி இல்ல அப்படின்னு அதிகாரப்பூர்வமா சொல்லி 24 இல்ல 26 இல்ல அப்படின்னு பிரிஞ்ச பிறகு அதை கள்ள கூட்டணி அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறது. அதையெல்லாம் தாண்டி தானே வேற வரும். வெற்றி விழுக்காடுகள் அடுத்து வர்றேன். யார் வெல்ல போறாங்க, தேர்தல் மாறும், களத்தின் சூழல் பொறுத்து மாறும். ஏன் கள்ள கூட்டணி சொன்னா எஸ்பி வேலுமணி யாருங்க? அவர் யாருங்க எஸ்பி வேலுமணி? முன்னாள் அமைச்சர் அந்த கட்சி அதிமுகவுடைய கொறடா. அப்படி என்றால் சட்டமன்ற உறுப்பினர்களை ஓட்டு போட வைக்கக்கூடிய உயரிய பதவி. அவர் என்ன சொல்றாரு இன்னைக்கு? என்ன சொல்றாரு? கூட்டணி எதற்காக வெளியே வந்தோம்? அண்ணாமலையே பேச்சுக்காக. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? இத்தனை நாள் டிபேட் நடத்துறீங்க. இந்த சிறுபான்மைக்கு எதிராக என்பதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் மோடி ஆதரிப்பதற்காக இஸ்லாமியர்களை எங்களை மன்னியுங்கள், நாங்கள் புனிதமானவர்கள், இனிமே தவறே நடக்க மாட்டேன்னு சொல்லி 1 மாசம் கூட முடியல. ரிசல்ட் வந்த 3ஆவது நாள் அண்ணாமலை தாங்க எல்லாத்துக்கும் காரணம் ஒரு கட்சியில கொறடா சொல்றாருன்னா இது கள்ள கூட்டணி இல்லாம என்ன கூட்டணி சொல்லுங்க? கூட்டணி வைக்கலன்னு வருத்தத்தை வெளிப்படுத்தல. அப்படி கூட்டணி அமைந்திருந்தால் 35 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம். அப்படி அந்த கூட்டணி அமையாமல் போனதற்கு அண்ணாமலை தான் காரணம். அதாவது அப்ப நீங்க அண்ணாமலை காரணத்துக்காக தான் கூட்டணி அமையலைன்னு சொல்லணும். நாங்க வந்து அவர் சிறுபான்மைகளுக்கு எதிராக இருந்தோம், நாங்க பாராமட்டத்துல மோடியை பிடிக்கல, வலுக்கட்டாயமா இருந்துட்டோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒண்ணாந்து மேல பேசக்கூடாது, அப்படி கருத்துருவாக செய்யக்கூடாது. அதான் நாங்க சொன்னோம். இவர்கள் ஒரு குழப்பமடையில் உள்ள ஒரு இன்னைக்கு நடக்கிறது. நான் இப்போ சொல்றேன், ஒரு ஆண்டு காலம் டிபேட் போகும். எப்படி எலெக்ஷன் முன்னாடி ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆன்னு கடைசியில் ஒரு ஓபிஎஸ்க்கு 5 இபிஎஸ் போட்டதான் மிச்சம். இது பொலிட்டிக்கல் ஸ்ட்ரீட் ஃபைட்.
இது ஒரு அரசியல் தெருச்சண்டை. அதிமுக பாஜகக்குள்ள யார் யார் வரப்போறாங்க, அதிமுக ஓபிஎஸ் போமா, டிடிவி போறோமா, மீண்டும் ஒரு ஆரோக்கியமற்ற சமூகச்சூழலை வாதிக்காமல் உள்கட்சி பிரச்சனைகள் தான் வாதிக்க போகிறோம். திராவிட முன்னேற்ற வெளிப்படையா சொல்லி இந்த விவாதத்திலும் சொல்ல விரும்புகிறோம். மீண்டும் அதான் நடக்குது. அதை மூத்த பத்திரிகையாளர் அந்த கேள்வியை மட்டும் ஒரே ஒரு முறை மீண்டும் நான் இது பண்றேன்.